பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையானாலும் எப்படிப்பட்ட நேரமானாலும் நம்மோடு கூட இருக்கின்ற கடவுள் ஒருத்தர் இருக்கின்றார். அவர் என்றென்றும் இருக்கின்றவர். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாக இருக்கின்றார். சங்கீதம் 48:14 வசனத்திலே அங்கே சொல்லப்படுகின்ற வசனத்தை பாருங்க. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, a God who is ever present, நம்மோடு கூட என்றென்றும் இருக்கின்ற தேவனாக இருக்கின்றார். இன்னைக்கு இந்த உலகத்து மக்கள் நம்மோடு கூட இருக்கலாம், இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனா சூழ்நிலைகள் வரும்பொழுது அவங்க பிரிந்து போய்விடுவாங்க. அதற்கு ஒரு காரணமும் சொல்வார்கள். அது நியாயமாகவும் இருக்கக்கூடும். பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையானாலும் எப்படிப்பட்ட நேரமானாலும் நம்மோடு கூட இருக்கின்ற கடவுள் ஒருத்தர் இருக்கின்றார். அவர் என்றென்றும் இருக்கின்றவர். இரண்டாவது சொல்லுகிறார், சதா காலங்களும் நம்முடைய தேவனாக இருக்கின்றார். அதாவது he is my Lord. நமக்கு எவர் பிரசன்ட் மாத்திரம் இல்ல, பொட்டன்ஷியல் காடாக இருக்கின்றார். எந்த சூழ்நிலையும் கடந்து வரக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்றார். பிரியமானவர்களே, என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். பிரியமானவர்களே, நம்முடைய தேவனை குறித்து இன்றைக்கு நீங்க யோசிக்கலாம். இன்னைக்கு சூழ்நிலையில எனக்கு யாருமே இல்லையே, ஹெல்ப் பண்றதுக்கு கூட யாருமே இல்லையே, என்னுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்வதற்கு கூட யாருமே இல்லையேனா கடவுள் உங்களோடு கூட இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். இரண்டாவது, இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி வெளியே வருவேன் என்று நான் போராடி பார்க்கிறேன், என்னால முடியல கடவுளே என்று சொல்லும் போது, நான் இருக்கிற மகனே, நான் இருக்கிற மகளே, நான் உன்னை இங்கிருந்து வெளியே கொண்டு வருவேன் என்று சொல்லுகின்ற தேவன். மூன்றாவது, மரண பரியந்தம் நம்மை நடத்துவாராம். அப்போ நாம நடந்து போக முடியாத ஒரு சில சூழ்நிலைகள் வரும். படுக்கின்ற படுக்கையிலாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இல்ல நம்ம நடக்க இயலாத கூடிய பல சூழ்நிலைகள்ல we will be stagnated in life, in career, in lot of things. We will feel that we are stagnated. அப்படியே தேக்க நிலைக்கு வந்துட்டேனே என்று நாம நினைக்கும் பொழுது கடவுள் சொல்றாரு, மரண பரியந்தம் நான் உன்னை நடத்தி செல்லுவேன், உன்னை கரம் பிடித்து நான் நடத்தி செல்வேன். இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை எப்படியாக இருக்கின்றது? யாருமே இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலையா? கடினமான சூழ்நிலையிலிருந்து நான் வெளியே வர முடியலன்னு நீங்க தவித்து கொண்டிருக்கின்றீர்களா? இல்ல தேக்க நிலையில என் வாழ்க்கை இருக்கே என்று நீங்க யோசித்துக் கொண்டிருக்கின்றீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், மரண பரியந்தம் உன்னை நான் நடத்துவேன். நீ கவலைப்படாத மகனே, நீ கவலைப்படாத மகளே, நான் உன் கூட இருக்கேன், என்றென்றைக்கும் உன் கூட இருக்கின்றேன் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்ற தேவனிடத்திலே நம்மை ஒப்புவித்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறவர்களுடைய சூழ்நிலைகள், வாழ்க்கை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். நீங்க என்றென்றைக்கும் அவங்க கூட இருக்கீங்க. அவங்கள மரண பரியந்தம் நடத்துகின்றபடினாலே நாங்கள் நன்றி கலந்த ஸ்தோத்திரத்தோடு உம்மிடத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.